ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஏசாயா 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். கண்களை மூடுவோம். தகப்பனே, தர்மையான நாளுக்காக வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வேலையிலும் ஆண்டவரே அப்பா உங்க ஸ்தோத்திரம். அடையாளத்தை தேடி என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே மறைப்பொருளை வெளிப்படுத்துவீராக. ரகசியங்களை எங்கள் காண்பிப்பீராக. வேதத்தின் மகத்துவங்கள் கண்கள் காண கிருபை தருவீராக. மீதமுள்ள வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லும் அல்லேலூயா. உற்சாகமா சொல்லும் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடையாளத்தை குறித்து இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 2 அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய பிறப்பை பிரதிபலிக்கிற, இயேசுவின் பிறப்பை சொல்லுகிற 2 அடையாளத்தை நாம் பார்த்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். முதல் அடையாளத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். Book of Matthew chapter 2 verse 10. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் அடையாளம் நட்சத்திரம். கிழக்கிலே நட்சத்திரம் உதித்த போது சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதன் வழியாய் வந்து யூதேயாவில் இருக்கிற பெத்லகேம்ல அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ஏனென்றால் இந்த நட்சத்திரம் கிழக்கிலே உதிக்கும், ஒரு ராஜா பிறப்பார் என்கிற அவர்களுடைய சுவடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வான சாஸ்திரிகள் அவர்களுடைய கணக்கின்படி, அவர்களுடைய யூகிப்பின்படி இந்த நட்சத்திரம் உதித்தபடியினாலே அந்த நட்சத்திரத்தை தேடி வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்திலே நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நின்று அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த வீட்டை தேடி வந்தார்கள். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்ன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு நட்சத்திரமாக அவர் என்ன செய்திருக்கிறாரு, வெளிப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் நட்சத்திரத்தை மாற்றுகிறார்கள் என்றால், அது ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து பிறப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது, அல்லாமல் ஒரு பாரம்பரியத்தை முக்கியத்துவமாக நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய நல்நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நட்சத்திரத்தை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்களை போல நட்சத்திர வானமண்டல நட்சத்திரங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரகாசிப்பது போல இந்த நீதிமான்கள் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு நீதிமானாக வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நட்சத்திரத்துக்கு ஒப்பாக அவர் பிரகாசம் அடையவராக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அவருடைய பிறப்பின் நாளிலும் கொடுத்த வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் பயங்கரமான மகிமை பூமியில வெளிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக சுமார் 400 ஆண்டுகள் இருண்ட பூமி அல்லது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லிதான் யூதர்களுக்கு காணப்பட்டது. அப்படி என்றால் சூரிய வெளிச்சம் அற்ற ஒரு நிலைமை என்பது அர்த்தமல்ல. ரோம ஆட்சி காலம் அந்த நாட்களில் காணப்பட்டபடியினாலே, யூதர்கள் மிகவும் நெருக்கப்பட்டபடியினாலே, யூதர்களுக்கு மிகவும் இக்கட்டான கால சூழ்நிலைகள் ஏற்பட்டபடியினாலே இவர்களை மீட்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதனாலே அந்த பிரகாசம், அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிசேராவோடு நட்சத்திரம் யுத்தம் செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பு பூமியில அவர் வந்த நோக்கம் என்ன? பிசாசு கிரியைகளை அழிக்கும் பொருட்டே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. சிசேரா என்கிற பிசாசை அன்றைக்கு நட்சத்திரங்கள் எதிர்த்ததா, அவனோடு யுத்தம் பண்ணிட்டு என்று வசனம் சொல்லுகிறது.
ஆனபடினாலே அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நட்சத்திரத்தினுடைய விளக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்ட நோக்கம் என்ன? கர்த்தருக்கு சொந்த பாவத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் வல்லமைகளை பாதாளத்துக்கு ஆத்துமாக்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த அவர்களுடைய ஆதிக்கத்தை கர்த்தர் அழிக்கும்படியாகவே இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இரண்டாவது ஒரு அடையாளம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10-12. பயப்படாதீர்கள், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி இருக்க முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இரண்டாவது அடையாளம், முதல் அடையாளம் நட்சத்திரம் வழி காமிச்சது. இரண்டாவது பிள்ளைய துணியில சுற்றி சத்திரத்துக்கு முன்னிலையில கடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம், இரண்டாவது அடையாளம். அந்த வேலையை சொல்லுங்க. பிள்ளைய துணியை சுத்தி சத்திரத்துக்கு முன்னணியில வச்சிருக்கிறதுனால அது என்ன ஒரு பிரமாதம்? அது ஒரு அடையாளமா அல்லது அது ஒரு விளக்கமா அப்படின்னு நம்ம நிதானிக்கலாம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவஜனமே. எந்த ஒரு பிள்ளை பேரும் பெற்று பிள்ளைய வாசல்ல வைக்க மாட்டாங்க. எங்க வைப்பாங்க? வீட்டு உள்ள வைப்பாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தா தான் சரி, அந்த குழந்தை கொண்டு வந்து வாசல் வைப்பாங்களா? வைக்க போறதில்லை. அந்த குழந்தை என்ன செய்வாங்க? உள்ள அதுக்கான வார்டில் வச்சுதான் அந்த பிள்ளையை பராமரிப்பார்கள். ஆனால் இயேசுவாகிய பிள்ளை பிறக்கும் போது சத்திரத்தின் முன்னணியில் அப்படின்னா வாசல்ல கடத்தப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக இயேசுவை ஒரு துணிகளினால் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட இந்த மந்தை மேய்ப்பர்கள் என்று சொல்லாமல் மந்தை மேய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க யார்? ஏன் இவங்களுக்கு தேவ தூதர்கள் அடையாளம் என்ற அந்த வார்த்தை சொல்லணும்? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம என்ன நினைச்சிருப்போம்? அட் சேம் டைம் நிறைய குழந்தை பிறந்திருக்கலாம். அதனால என்ன பண்ணிருக்கலாம்? எந்த குழந்தையோட துணியில சுற்றி வச்சிருக்கிறாங்களோ அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். அதல்ல அதனுடைய விளக்கம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மேய்ப்பர்கள் அவர்கள் வெறும் மேய்ப்பர்கள் அல்ல, ஆசாரிய மேய்ப்பர்கள், மந்தை மேய்ப்பர்கள். வசனம் சொல்லுகிறது, மந்தை நிரப்புவது போல ஜனத்தை நிரப்புவேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த ஆசாரிய மேய்ப்பர்கள் என்ன அவங்களோட வேலை என்ன, அவங்களோட பழக்கம் என்னன்னா, ஒரு தேவாலயத்துக்கு வரக்கூடிய பாவ நிவர்த்திக்கான ஒருத்தன் ஆட்டை கொண்டு பலி செலுத்துறதா இருந்தா அந்த ஆடு வீட்டுல இருந்து கொண்டு வரக்கூடாது. அதற்கான ஆசாரியர்கள் வளர்க்கக்கூடிய அந்த ஆட்டை தான் என்ன செய்யணும்? வாங்கி கொண்டு தேவாலயத்துல பலி செலுத்தணும். இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு நான் பலி செலுத்துவேன்னா ஆண்டவர் ஒருபோது அதை அங்கீகரிக்க மாட்டார் என்கிற அவர்கள் பழைய ஏற்பாட்டுடைய புறமை. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆசாரியர்கள் இந்த கர்த்தருக்கு சோதர பெண் ஆடு குட்டி போடும் போது அந்த குட்டியை தரையில விழுவதற்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்களா? துணியை கொண்டு என்ன செய்வாங்க? அது லாபகமா அழகா அந்த குட்டி என்ன பண்ணுவாங்க? துணியில பிடிப்பாங்க. தரையில விழக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தருக்கான பலி. அல்லேலூயா. அது கர்த்தருக்கான பலி. அதனால என்ன செய்யணும்? அது தரையில விழாம, அதோட உடம்புல ஒரு சிறு கீறல் இல்லாம, சிராய்வு இல்லாம, அது முடங்கி போகாதபடி, பிசகி போகாதபடி அதை அவ்வளவு பதபத்திரமாக பேணி காத்து வளர்ப்பார்களாம். அது ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருக்கான பலி என்பதற்காக சிறு பிராயம் முதலே அந்த ஆட்டு குட்டியை அவ்வளவு பாதுகாப்பா வளர்ப்பாங்களாம். அந்த ஆட்டுக்குட்டி எப்பெல்லாம் ஆடு குட்டி போடுதோ அப்பெல்லாம் என்ன செய்வாங்க? துணியை கொண்டுதான் குட்டி என்ன செய்வாங்க? அப்படி சுத்தி அதை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு இப்ப தேவ தூதர் சொல்றாங்க, பலிக்கான ஆண்டவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லா பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கைது அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீங்க ஆட்டு பலி செலுத்த வேண்டியதில்லை. பலிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். யோவான் 3:16 மாதிரிதான் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருமையான கர்த்தருடைய ஜனமே, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தந்தரப்பட்ட நோக்கமே என்ன?
அவர் நமக்காக பலியாக போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சத்திரத்தின் முன்னணியிலே கடத்தப்பட்டார். உள்ளே அவருக்கு அனுமதிக்கான காரணம் ஜனம் இருக்குது. அதனுடைய எழுத்துப்பூர்வமா இயேசு கிறிஸ்து வெளியே கடத்தப்பட்டாலும் ஆவிக்குரிய பூர்வமாக என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில அறையப்படும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நகரத்தின் உள்ளே அல்ல, நகரத்துக்கு புறமே கல்வாரி மலையில தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பிறப்பே என்ன சொல்லுகிறது? அவர் மறிக்கும்படியாகத்தான், பலியாகத்தான் இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கைதிகளாலேயே சொல்லுங்க. அதனாலதான் தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, மந்த மேய்ப்பருக்கு போய் சொல்றாங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க பாருங்க, பிள்ளைய துணியில சுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க பழக்கம் அது. ஆட்டுக்குட்டி போடும் போது இவங்க துணியில சுத்துற பழக்கம் இந்த மந்த மேய்ப்பர்களுக்கு. ஆகவேதான் சரியான வார்த்தையை சரியான நபர்களிடத்துல போய் சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் மேய்ப்பர்களுக்கு சொல்லாம மந்தையை மேய்க்கக்கூடியவர்களுக்கு போய் தேவதூதர்கள் வெளிப்படுகிறார்கள். கரங்கள் உயர்த்த நிலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த கால வேளையில நீங்கள் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் அருகிலே சொல்லுங்க. நமக்கான அடையாளம் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டது நிமித்தமாகத்தான் பூமியிலே சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டபடியினால்தான் பூமியிலே சந்தோஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுவதற்காகவே இந்த பூமியில இயேசு வெளிப்பட்டார். பிசாசு கிரியைகளை அழிக்கும்படியாகவே இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி இயேசு குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நிலையிலே சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த அடையாளம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை தேடிதான் அன்றைக்கு சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் போனார்கள். இப்போ கொஞ்சம் அந்த சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் குறித்து தியானிக்க போகிறோம். வேதத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-16 படிப்போமா? மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கண்டார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் பார்க்கும்போது இந்த மேய்ப்பர்கள் யோசேப்பையும் மரியாதையும் பார்த்து பிள்ளையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன பண்ணல, காணிக்கை கொடுக்கல, பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, தொழுது கொள்ளல. அந்த மேய்ப்பர்கள் இருக்கிற அறிவு பாருங்க. தேவ தூதர்களை இறங்கி வந்து சொன்னாங்க, உங்களை ரட்சிக்கும்படி இயேசு வருகிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களே, பூரிப்படைந்தாங்களே தவிர அவங்க என்ன பண்ணல, தொழுது கொள்ளவோ அல்லது அவர்கள் காணிக்கை செலுத்தவோ இல்லை. இந்த செய்தியெல்லாம் கண்டு என்ன செஞ்சாங்க, அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. யார் இந்த அவர்கள்? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல மந்தை மேய்ப்பர்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சாஸ்திரிகள் இயேசு பார்க்க வந்தாங்க. என்ன விஷயம்னா, மந்தை மேய்ப்பர்கள் வரும்போது சத்திரத்தின் முன்னணியில் இருக்கிற இயேசு, சாஸ்திரிகள் வரும்பொழுது அவரை அங்கிருந்து இடம் மாறி வேற ஒரு வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். சரி, சாஸ்திரிகள் வந்து என்ன பண்றாங்க, சாஸ்திரிகளாக அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது பிள்ளையும் அதன் தாயாகி மரியாதை கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளை போலம் இவைகளை காணிக்கையாக கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை மாத்திரம் கவனிக்கிறோம். கைதிக்கிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய கவனத்தை வேதத்துக்குள் கொண்டு வருவோம், வசனத்துக்குள்ள கொண்டு வருவோம். கவனிங்க, இங்க நான் பார்க்கிறோம், இது சாஸ்திரிகள் அந்த பெத்லகேம் பிறந்தவங்க கிடையாது, பெத்லகேம் ஊரால் கிடையாது. அவங்க வெளி ஊர்ல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க,
நட்சத்திரத்தை கண்டு அவங்க நடந்தே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இப்படி வெளியிருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா சொந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. கைதி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தேடி வந்தவங்களை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். அடையாளத்தை தேடி வந்தவங்க. இரண்டாவதாக மறுபடியும் இந்த மந்த மேய்ப்பர்களை குறித்து படிக்கலாமா? படிங்க. 18ஆம் வசனம், மத்தேயு 2:18. படிச்சுங்க. லூக்கா 2:18. மேய்ப்பரால் சொல்லப்பட்டது ஆச்சரியப்பட்டார்கள். 17ஆம் வசனத்துல பிரசித்தம் அடைந்தார்கள். 18ஆம் வசனத்துல ஆச்சரியப்பட்டார்கள். கவனிங்க, இந்த மந்தை மேய்ப்பர்கள் இயேசுவாகிய பிள்ளையை பார்த்ததுமே என்ன பண்ணாங்களா? இயேசுவாகிய பிள்ளையை பார்த்து பிரசித்தம் பண்ணாங்க. எல்லாருக்கும் போய் சொல்றாங்க, இயேசுவாகிய பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறாரு, பறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. கவனிச்சீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாட்டு பண்ண பார்த்தீங்களா? இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இயேசு கர்த்தருக்கு சொந்தம். இயேசுவை குறித்து இந்த மந்த மேய்ப்பர் எல்லாருக்குமே சொல்றாங்க. உங்க கடத்த நோட்டீஸ் கொடுத்தா பார்த்தீங்களா? உங்க வேலை இந்த வேலை நீங்க போய் செய்ய போறீங்க. எல்லாருக்கும் கொடுத்து கிறிஸ்துமஸ் கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட போறீங்க. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு சொந்தம். இவங்க போய் மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை போய் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். யாரு? இந்த மந்த மேய்ப்பர்கள். காணிக்கை செலுத்தல, ஆனா எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. காணிக்கை செலுத்தவங்க என்ன பண்ணாங்களா தெரியுமா? படிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு போனாங்க. ஆனா இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, வந்தாங்க, பணிந்தாங்க, காணிக்கை செலுத்தினாங்க, பிரசித்தம் பண்ணல. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்குது? ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் அப்படி செவத்துல முட்டி நிக்குது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட எப்படி இருக்குது? ஆளுக்கு வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அதோடு நிறுத்திட்டோம். அதுக்கு மேல சத்தியத்தை அறிக்கிற அறிவு நமக்கு இல்லை. உயிர் தள்ளுதல்னா என்னன்னு தெரியாது, ரகசிய வருகைன்னா தெரியாது, பகிரங்க வருகைன்னா அதை பத்தியும் தெரியாது. அல்லேலூயா. சும்மா ஏதோ ஆலயத்துக்கு வரோம், போறோம். சத்தியத்தை அறிக்கிற அறிவு, அந்த வசனத்தின் விளக்கம் என்ன, பைபிளை இவ்வளவு நாள் என்ன போதிக்கிறாங்க, அதனுடைய ஆழம் என்ன என்பது குறித்து அறிகிற அறிவே நமக்கு இல்லை. அந்தி கிறிஸ்து ஆட்சி எத்தனை வருஷம், அந்தி கிறிஸ்து அவருடைய கிரிகள் என்ன என்பது எத்தனை முறை பிரசங்கித்தாலும் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு என்ன கிடையாது. ஏதோ 4 பேர் சர்ச்சுக்கு போனோமா, பைபிள் தூக்கணுமா, பாட்டு சேர்த்தோமா, நம்ம கையில் கிடைச்ச காணிக்கை போட்டோமா, வாரம் சர்ச்சுக்கு போனோமா, வந்தமா இருக்கிறோம். அது மாதிரி இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணானுங்க, இயேசுவை தேடி போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் என்ன பண்ணிட்டானுங்க, அப்படி ஸ்டாப் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, வந்த வழியை போக வேறு வழியை திரும்பி போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. படிச்சு பாருங்க. லூக்கா 2:1. அந்நாட்களில் உலகமெங்கும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? உலகமெங்கும் குடிமதிப்பு முக்கியமான விஷயம். பிரதர் சிஸ்டர், நம்முடைய இந்தியாவில் ஆதார் கார்டு, நம்ம வெளிநாட்டுலலாம் நம்ம இந்தியாவில் மாதிரி இருக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குமானால், ஆமாம் இருக்குது. அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது, அவங்க வேற ஒரு பேரில் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். கதருக்கு சுதந்திரம். ஒரு நாட்டில் ஐடி கார்டுன்னு வச்சிருக்கிறாங்க, ஒரு நாட்டில் அது என்ன விளக்கணும் புரியல, ஐசி கார்டுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் வேர்ல்டு லெவலில் சிறு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும் கார்டு. அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்குறோம். உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதப்பட்ட நாட்களிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யோசேப்பு மரியாதை அங்கே போறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இப்ப நம்முடைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் எல்லாருக்குமே கார்டு வழங்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த டைம்ல தான் மரியாதைக்கு பிரசவ வேதனை.
ஆமென். பிரசவ காலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சபைக்கு உபத்திரவ காலம். ஆண்டவருக்கு நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். மன்னிச்சுங்க, மரியாதைக்கு பிரசவ காலம் வந்ததுமே இயேசு என்ன பண்ணாரு? மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதே மாதிரி இப்ப உபத்திரவ காலம் வரும்போது இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வெளிப்பட போகிறார். அதுக்கு நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மறைபொருள் ஞான அர்த்தம் இதுதான் நடக்க போது, நடந்துட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள எத்தனை பேர் நம்ம அந்த ரகசிய வருகை பத்தி இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற வருகை பத்தி நம்ம தெரிந்து கொள்வது கிடையாது. அதான் ஒரு மேலோட்டமா என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு வரோம், போறோம், அவ்வளவுதான். ஒரு டீப் நமக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியுடைய நிறைவுக்குள்ள நம்ம வரல. சொன்னேன், புசிப்போம், குடிப்போம். கிறிஸ்துமஸ் வந்துச்சா, புது ட்ரெஸ் போட்டோமா, அலங்காரம் சுட்டோமா, வீட்டுக்கு பிரியாணி செஞ்சோமா, அதான் கிறிஸ்துமஸ். கேக் வெட்டணுமா, அதான் கிறிஸ்துமஸ். பிரதர் சிஸ்டர், அதான் கிறிஸ்துமஸ். இந்த ஞானிகள் அப்படிதான் என்ன பண்ணானுங்க? வந்தானுங்க, கொடுத்தானுங்க, செஞ்சானுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது ஒரு செலிப்ரேட்டா நம்ம நினைக்கிறோம். இல்ல அருமையான தேவ ஜனமே, நீ இன்னும் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரணும். அல்லேலூயா. ஆண்டு தன் எஜமானை அறிகிறது போல, ஆமென், வேலைக்காரன் தன் எஜமானை அறிகிறது போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்குள்ள வேண்டும். ஆண்டவர் அழிலேயே சொல்லுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஏதோ கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவர்களை மாத்திரம் நம்ம இல்லாம வசனத்தின் வெளிச்சத்தை, வசனத்தின் ஆழத்தை அறிகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று செய்ய போறோம். இந்த மந்த மேய்ப்பர்கள் எப்படி எல்லாருக்கும் போய் பிரசத்தம் பண்ணாங்களோ அது மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? இயேசு கிறிஸ்துவை பத்தி எல்லாருக்கும் போய் என்ன பண்ண போறோம்? நோட்டீஸ் கொடுத்து சொல்லி இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வர போறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அவர் வரும் நாளிலே கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமனில் அங்கே அவருடனே ஆடி பகல் இருப்பேன். அவர் சமூகமனில் அங்கே அவருடனே ஆடி பகல் இருப்பேன்.
Bora mangala bala vishamana bala boda bikara bala bihamdiya. Bora mangala bala vishamana makara bala boda bihamdiya. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. இந்த மாலை கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை உண்டு. சரியாக 6 மணிக்கு வந்துடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியர்களுக்காக நடைபெறும் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக ஒரு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தை தேடிய அன்றைக்கு சாஸ்திரிகள் ஆண்டவரே மந்த மேய்ப்பர்களும் போனார்கள். அங்கே உம்மை கண்டு கொண்டார்கள், உம்மை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாஸ்திரிகளிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல நாங்கள் தேவனை ஆண்டவரே முழு சாஸ்தாங்கமாய் விழுந்து உம்மை பணிந்து துதிக்க உமக்கு காணிக்கை செலுத்த ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து மேய்ப்பரிடத்திலே ஆண்டவரே உம்மை கண்டது நிமித்தமாய் அவர்கள் போய் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணினது போல நாங்கள் உம்முடைய ஊழியத்தை எல்லாருக்கும் உம்மை பற்றி சொல்ல உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்டு கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகள் வசனங்கள் படியாய் நாங்கள் நடக்க ஜீவிக்கு கிருபை தருவீராக. எங்களை பிரகாசிக்க நட்சத்திரமாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கத்தர் அடையாளமாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் சிலுவிலை கத்தர் பலியானீரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. ஆண்டவரே உம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பை நாளை குறித்து நாங்கள் தியானிக்க கத்தர் எங்களோடு இடைப்பட்டவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வத்தை நிலைநிறுத்தும் காத்துக்கொள்ளும். வருகை மட்டும் நிலைநிறுத்து கனி கொண்டு உதவி கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. சகல கன துதி மகிமையெல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். மேற்பரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு வார்த்தையை தெரிவிக்க